வணக்கம். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெர்ன் ஸ்டாக் வந்து எல்லாருமே வந்து 2025ல வந்து அழிஞ்சு போயிடும், ஒழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் ரீசென்ட்டா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. ஸோ அது ஏன் அப்படி சொல்றாங்க? இத நம்ம வந்து ஃபியூச்சர்ல யூஸ் பண்ணலாமா? இப்ப நம்ம படிக்கிறதெல்லாம் ஒர்த் தானா? அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்க்க போறோம். ஸோ என்னென்ன இருக்கு அப்படின்றத ஒண்ணு ஒண்ணா பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மெர்ன் ஸ்டாக்னா என்னன்றத தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ மெர்ன் ஸ்டாக்ன்றது ஒண்ணுமே கிடையாதுங்க. நீங்க உங்களுக்கு ஜாவா ஸ்கிரிப்ட்ன்ற ஒரு லாங்குவேஜ் தெரிஞ்சா போதும். போத் ஃப்ரண்ட் எண்ட் அண்ட் பேக் எண்ட் 2மே பண்ண முடியும். ஸோ அதுதான் வந்து ரியாக்ட் அண்ட் நோட் ஜேஸ். ஸோ எம்னா என்ன, ஈனா என்னன்றது டவுட் வரலாம்ல. எம்ன்றது வந்து மாங்கோ டிபி, ஈன்றது எக்ஸ்பிரஸ். மாங்கோ டிபின்றது ஒரு டேட்டா பேஸ். அதுதான் வந்து நம்ம டிபின்னு சொல்லி ஷார்ட் ஃபார்மா சொல்றோம். ஸோ இது வந்து நிறைய இடத்துல வந்து யூஸ் ஆயிட்டு இருக்கு. எல்லாருமே ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து பேசிக்கா யூஸ் பண்றதுன்றதுனால மெர்ன் ஸ்டாக் போகும்போது இது வந்து இன்னொன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து சீக்வலைஸ் டேட்டா பேஸ் கிடையாது. நோ எஸ்கியூஎல் தான் வந்து நம்ம இது சொல்லுவோம் மெர்ன் ஸ்டாக்கை. ஏன் அப்படின்னா மாங்கோடிபி வந்து நோ எஸ்கியூஎல் தான். ஸோ எஸ்கியூஎல் நோ எஸ்கியூஎல்னா என்ன அப்படின்றத நான் வந்து செப்பரேட்டா ஒரு வீடியோல வந்து போடுறேன். நீங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து கரண்ட் ஸ்டேட்டஸ் இப்போ நான் அதை வந்து படிக்கலாமா வேணாமா? இப்போ 2024, இப்போ அடுத்து 2025ல வருது. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு கொஞ்ச நாள் தான் இருக்கு அப்படின்றதுனால இது வந்து நிறைய ஸ்டார்ட் அப்கா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு டெவலப்பர் நீங்க தனியா வந்து படிக்கிறதுனாலும் சரி, இல்ல பூட் கேம்ப் ஏதாவது வந்து சேர போறீங்க மெர்ன் ஸ்டாக்கு அப்படின்னா கன்ஃபார்மா நீங்க வந்து அதுல வந்து போலாம் ஷியோரா. ஸோ இப்போ வந்து மாங்கோடிபி இப்போ நோ எஸ்கியூஎல்ன்றது சொல்லியிருந்தோம்ல. ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நான் நோ எஸ்கியூஎல் எஸ்கியூஎல் சொல்றேன்னு சொல்லியிருந்தேன்ல, இப்பயே இது வந்து சொல்ல வேண்டிய கட்டாயம் ஆயிடுச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோ எஸ்கியூஎல்னா வந்து அந்த ஸ்கீமா மாதிரி எதுவும் வந்து இருக்காது. எப்படி சொல்றேன் அப்படின்னா, ஒரு டேபிள் வந்து ஒரு ஸ்ட்ரக்சரைஸ்டா வந்து இருக்கும். மாங்கோடிபில அப்படி ஸ்ட்ரக்சரைஸ்டா இருக்காது. கலெக்ஷன்ஸ் அந்த மாதிரி வந்து இருக்கும். ஸோ இதுதான் வந்து சிம்பிளா எஸ்கியூஎல் நோ எஸ்கியூஎல்கான வித்தியாசம். ஸோ இது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து ஸ்கேல் பண்றது ரொம்ப ஈஸி. அதே மாதிரி வந்து நிறைய மாடர்னா உள்ள ஃபீச்சர்ஸ்லாம் வந்து இருக்கு. ஸோ பைப்லைன், இந்த டிரான்சாக்ஷன்ஸ், ஸோ இதெல்லாம் வந்து மாங்கோடிபில வந்து நம்மளால ஈஸியா வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இதுல உள்ள சேலஞ்ச் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த போஸ்ட்கிரஸ் எஸ்கியூஎல்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதே மாங்கோடிபி மாதிரி தான். பட் என்னால வந்து சீக்வலைஸ்டா அதே இதுல அரேஞ்ச் பண்ணி நல்லா நீட்டாவே வச்சுக்க முடியும். ஸோ இதெல்லாம் வந்து இதுல உள்ள காம்படிஷன் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். மாங்கோடிபிக்கு காம்படிஷன் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ ஃபியூச்சரிஸ்டிக்கா நம்ம பார்த்தோம் அப்படின்னா, மாங்கோடிபி வந்து கண்டிப்பா வந்து இருக்கும். அது அழிஞ்செல்லாம் போகாது. ஏன்னா வந்துட்டு மாங்கோடிபி மாதிரியே நோ எஸ்கியூஎல்ல பாத்தீங்க அப்படின்னா நிறைய வந்து இருக்கு. இதெல்லாம் இருக்கு. ஃபயர் பேஸ் கூட கூகுள்ல ஃபயர் பேஸ்ன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அதெல்லாமுமே வந்து நோ எஸ்கியூஎல் தான். ஸோ இதெல்லாம் வந்து ஸோ அழிஞ்சு போகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா வந்து அதெல்லாம் போகவே போகாது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்பிரஸ் ஜேஎஸ்னா என்னன்றதை தெரிஞ்சுக்கணும்ல. இது வந்து இப்ப நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி தான். ஸோ இது வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க் தான். நம்ம இப்ப எப்படி வந்து ஜாவா ஸ்கிரிப்ட்ன்றது லாங்குவேஜ், அதுல வந்து ரியாக்ட்ன்றது லைப்ரரி, ஸோ அந்த மாதிரி வந்து இருக்குல்ல. அதே மாதிரி வந்துட்டு பேக்எண்டுக்கு வந்து ஒரு எக்ஸ்பிரஸ் ஜேஎஸ் வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க் தான். ஸோ இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கும், கத்துக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும். அதே மாதிரி நமக்கு வந்து ஒரு கம்யூனிட்டி சப்போர்ட்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம நிறைய இடத்துல வந்து அது பேசியிருந்தோம். ஏன்னா நான் இப்போ வந்து ஒரு ஏதோ ஒரு லாங்குவேஜ் எடுத்து படிக்கிறேன் அப்படின்னா, இப்ப நான் மட்டும் படிச்சேன் அப்படின்னா, ஒரு 10 பேர் என் கூட படிக்கிறதுக்கும், ஒரு 100 பேர் என் கூட படிக்கிறதுக்கும் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா, நம்ம அதை போய் கேட்டு சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்பிரஸ்க்கு அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா, ஒரு பெரிய கம்யூனிட்டி சப்போர்ட் இருக்கு. ஸோ நம்ம அதை பத்தி எந்த கவலையுமே வந்து பட வேணாம். ஸோ இதோட சேலஞ்சஸ் அதே மாதிரி தான் அந்த காம்படிஷன் சொல்லி சொல்லுவோம்ல. அது வந்து என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நெஸ்ட் ஜேஎஸ் சொல்லி ஒன்று இருக்கு. ஸோ இந்த நோட் ஜேஎஸும் நெஸ்ட் ஜேஎஸுமே வந்து நிறைய கம்பெனிஸ்ல வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ நெஸ்ட் ஜேஎஸுமே ஒரு பெட்டரான ஆப்ஷன் தான் நீங்க படிக்கிறதுக்கு. பட் மெர்ன் ஸ்டாக்கு வரும்போது இது அழிஞ்சிருமா அப்படின்னு கேட்கும்போது கண்டிப்பா வந்து கிடையவே கிடையாது. அதே மாதிரி தான் நம்ம ஸ்ப்ரிங் பூட்டு, இந்த ஜாங்கோலாம் இருக்குல்ல பைத்தான்ல, இதெல்லாம் வந்து கண்டிப்பா காலேஜ்ல கூட சொல்லியிருப்பாங்க. ஸோ நீ வந்து பைத்தான் படி, ஜாவா படி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை படின்றது ஓகே, பட் அதுல என்ன படிக்கணும்ன்றது இருக்குல்ல. ஸோ அதெல்லாமே வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். ஸோ எக்ஸ்பிரஸ் ஜேஎஸ் வந்து அழிஞ்சிருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அழியாது. பட் இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் மாடர்னா வேற ஏதாவது இன்னும் கூட வரலாம். பட் இட் வில் ரிமைன். கொஞ்ச நாளைக்கு வந்து இது இருக்கதான் செய்யும். நீங்க வந்து ஒரு இப்போ உடனே அழிஞ்சிருமா அப்படின்லாம் கேட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து போகவே போகாது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம ரியாக்ட் படிச்சுட்டு இருக்கோம். ஸோ நம்ம இந்த நம்மளோட சேனல்லே பாத்தீங்க அப்படின்னா, நம்ம ரியாக்ட் வீடியோஸ் வந்து நிறைய வந்து அப்லோட் பண்ணிருப்போம். ஸோ ஏன் நம்ம வந்து ஆங்குலர் போல, வியூ போல இதெல்லாம் பத்தி நம்ம வந்து ஆல்ரெடி பேசியாச்சு. ஸோ இப்போ மெர்ன் ஸ்டாக்ல ஆர்ல வந்து ரியாக்ட் இருக்கு. ஸோ இந்த ஆர்ல ரியாக்ட் இருக்கிறப்ப எனக்கு வந்து இந்த ரியாக்ட் அழிஞ்சு போயிடுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வாய்ப்பே இல்லைங்க. நீங்க இப்ப இருக்கிற என்ன கம்பெனிஸ்னாலும் சரி, ஒரு பெரிய கம்பெனிஸ் எதை எடுத்து பாத்தீங்கன்னாலும் சரி, நெட்ஃபிளிக்ஸ், ஏர்பிஎன்பி, மெட்டா, இந்த மாதிரி இன்னும் ஊபர் கூட யூஸ் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க எதை எடுத்து பாத்தீங்கன்னாலுமே ரியாக்ட் இல்லாம அந்த இடத்துல இருக்கவே இருக்காது. பட் ரியாக்டுக்கு வந்து என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சேலஞ்ச் என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நெக்ஸ்ட் ஜேஎஸ் வந்து கொஞ்சம் வளர்ந்து வந்துட்டே இருக்கு. பட் நெக்ஸ்ட் ஜேஎஸ் தெரியணும் அப்படின்னா நீங்க ரியாக்ட் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ரியாக்ட் தெரிஞ்சா மட்டும்தான் நெக்ஸ்ட் ஜேஎஸ் வந்து புரியும். இதோட ஒரு எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் தான் அப்படின்றது சொல்லலாம் நெக்ஸ்ட் ஜேஎஸ்ன்றது.
ஸோ இதுக்கு காம்படிஷனா என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்வெல்ட்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. அதுவுமே இப்போ கொஞ்சம் பாப்புலர் ஆயிட்டு வருது. ஸோ நீங்க அதை கூட ட்ரை பண்ணலாம். பட் ஆனா மோஸ்ட்லி நீங்க நான் இப்போ ஒரு வேலைக்கு போகணும், MERN ஸ்டாக் படிச்சு இப்போ நான் ஒரு வேலைக்கு போகணும், இல்ல எனக்கு வந்து ஃபியூச்சர்ல வந்து யூஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரியாக்ட்டுக்கு இருக்கிற கம்யூனிட்டி சப்போர்ட் அளவுக்கு ஸ்வெல்ட்டுக்குலாம் வந்து இல்லவே இல்ல. பட் இதே மாதிரி இதுக்கு ஆப்போசிட்டா இருக்குல்ல, ஸோ ஆங்குலர், வியூ இதெல்லாமே வந்து அப்ப அழிஞ்சிருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுவும் அழியாது. ஸோ ஆங்குலர்லாம் முன்னாடில இருந்து யூஸ் பண்ணிட்டே வராங்க. நீங்க இப்போ வந்து புதுசா நம்ம இப்ப ஸ்டார்ட் பண்றோம்னாலும் சரி, இல்ல இப்ப நம்ம கம்பெனிஸ் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டா போகணும்னு நினைக்கிறாங்கன்னாலுமே சரி, அவங்க வந்து கண்டிப்பா ரியாக்ட தான் போவாங்க. நெக்ஸ்ட் ஜேஎஸையும் விட. ஏன் ரியாக்ட் போவாங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் ஜேஎஸ் வந்து ஸ்டேபிளா இருக்காது. அதனால வந்து நமக்கு ரியாக்ட் தான் வந்து போவாங்க. ஸோ நீங்க ஒரு MERN ஸ்டாக்லயுமே சரி, ஒரு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பராவாச்சும் நம்மளால ஈஸியா போயிட முடியும் அப்படின்னா, ரியாக்ட் கத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து ஈஸியா வந்து போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நானுமே என் கரியர்ல வந்துட்டு ரியாக்ட்ல இருந்து தான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து இந்த மாங்கோடிபி, எக்ஸ்பிரஸ், நெக்ஸ்ட் ஜேஎஸ் நிறைய டெக்னாலஜிஸ் வந்துட்டே இருக்குங்க. பட் நீங்க ஒரு ஒரு டெவலப்பரா உள்ள போகணும்னாச்சு ஒரு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட்ன்றது எனக்கு அப்போ ஒரு ரொம்பவே ஈஸியான ஒரு டாஸ்கா இருந்துச்சு. எனக்கே எனக்கே வந்து ஈஸி அப்படின்னா கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே அது ஈஸியா தான் இருக்கும். ரியாக்ட் வந்து கண்டிப்பா 2025ல வந்து அழியவே அழியாது. ஸோ இதுதான் வந்து இது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நோட் ஜேஎஸ்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து ஒரு சர்வர் சைடு அப்படின்றது நம்ம சொல்லுவோம். ஒரு சர்வர் இதை கிரியேட் பண்றதுனாலுமே இருக்கட்டும் சரி, இதெல்லாம் வந்து நம்ம நோட் ஜேஎஸ்ல தான் பண்ணுவோம். ஸோ இதுதான் சொன்னது. ஜாவாஸ்கிரிப்ட் தெரிஞ்சிச்சு அப்படின்னா உங்களால போத் ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் ரெண்டுமே வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இதுல வந்து என்னென்ன ஸ்ட்ரென்த் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கும். அதே மாதிரி என்னால ஸ்கேல் பண்ணிக்கிறதுக்கும் ஸ்கேல்னா எப்படி என்ன சொல்றது அப்படின்னா, இப்ப நான் ஒரு 10 பேருக்கு இன்னைக்கு அந்த அப்ளிகேஷன் எழுதுறேன் அப்படின்னா, நாளைக்கு என்னால அந்த 100 பேருக்கு அதை மாத்த முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுதான் பண்ணணும். ஏன்னா இப்போ ஒரு 10 பேருக்கு எழுதிட்டு நாளைக்கு ஒரு 100 பேர் வந்துட்டாங்கன்னா நம்ம அதை சமாளிக்க முடியாம வேற ஒரு லாங்குவேஜ் தேடி போக கூடாது. ஸோ இது வந்து நோட் ஜேஎஸ்ல வந்து ஈஸியாவே வந்து பண்ணிட முடியும். ஸோ அதே மாதிரி இதுல என்னென்ன சேலஞ்ச் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஹெவியா கம்ப்யூட் பண்றது. ஸோ இதுக்கு ஆல்டர்னேட்டிவாவே நிறைய வந்து வந்துருச்சு. ஸோ டெனோன்னு ஒன்று இருக்கு, பன் ஜேஎஸ்ன்னு சொல்லி ஒன்று இருக்கு. ஸோ இதுவுமே இல்லை அப்படின்னா ஜாவாஸ்கிரிப்டை தாண்டியுமே வந்து என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோ இருக்கு, ரஸ்ட் இருக்கு. ஸோ ரஸ்ட்டுக்குமே வந்து ஒரு நல்ல இது இருக்கு. நீங்க ரஸ்ட் படிச்சாலுமே வந்து ஒரு பயங்கரமான ஒரு பூம் இருக்கு இப்போ. ஸோ அதுவுமே நீங்க வந்து பண்ணலாம். பட் என்ன இதுல வந்து டைப் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி டவுட் வரலாம். இதுல நோட் ஜேஎஸ்லயுமே நம்மளால வந்து டைப் ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதை நம்ம ஃபியூச்சரிஸ்டிக்கா பார்க்கும்போது இப்போ நோட் ஜேஎஸ் நான் படிக்கிறேன். ஸோ இது வந்து இப்போ ஒர்க் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கும். ஏன்னா வந்து நோட் ஜேஎஸ் இப்பயே வந்து நிறைய இடத்துல வந்து டாமினேட் பண்ணிட்டு தான் இருக்கு. ஸோ நீங்க இப்போ வந்து எப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ ஒரு ரஸ்ட் டெவலப்பர் எடுக்கிறாங்க, ஒரு ரியாக்ட் டெவலப்பர் இருக்காங்க, இல்ல ஏதோ ஒரு பைத்தான், ஜாங்கோ ஏதோ ஒன்று இருத்து பேக் அண்ட் யூஸ் பண்றாங்க, ஜாவால கூட வச்சுக்கோங்களேன் பேக் அண்ட் யூஸ் பண்றாங்க அப்படின்னா, இப்போ எனக்கு ஜாவா ஸ்கிரிப்ட் ஒன்று தெரிஞ்சா போதும். ஸோ என்னால ரியாக்டும் பண்ண முடியும், நோட் ஜேஎஸ் ஃப்ரண்ட் எண்டும் பண்ண முடியும், பேக் எண்டும் பண்ண முடியும். ஸோ கம்பெனிஸ் இப்போ புதுசா வர ஸ்டார்ட் அப் எல்லாருமே எப்படி எதிர்பார்க்கறாங்கன்னா, ஒரு லாங்குவேஜ் அவனே வந்து ஃப்ரண்ட் எண்டும் பண்ணணும், பேக் எண்டும் பண்ணணும்ன்ற மாதிரி தான் வந்து இங்க வந்து டிமாண்ட் போயிட்டு இருக்கு. ஸோ நீங்க உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க லிங்க்டின்ல போய் சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ ரஸ்ட் டெவலப்பர் ஜாப்ஸ் அப்படின்னு போட்டீங்கன்னா எவ்வளவு வருது. ஸோ அது உங்க லொகேஷனுக்கு ஏற்ற மாதிரி இல்லை இந்தியா, தமிழ்நாடு ஏதோ ஒன்று மாத்தி நீங்க அப்படி போட்டு பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ நோட் ஜேஎஸ் இந்த MERN ஸ்டாக்கு எவ்வளோ வந்து காம்படிஷன் இருக்கு, ஸோ எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்றது உங்களுக்கு நல்லாவே வந்து தெரியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஆல்டர்னேட்டிவா வந்து ஸ்டாக் வளர்ந்துட்டே இருக்கும். ஸோ அது வந்து எப்பவுமே எல்லா இடத்துலயுமே வந்து நடக்கிறது தான். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த T3 ஸ்டாக் அப்படின்னு சொல்லுவோம். டைப் ஸ்கிரிப்ட், டெய்ல்விண்ட், டிஆர்பிசி. ஸோ நெக்ஸ்ட் ஜேஎஸ் கூட வளர்ந்துட்டு தான் வருது. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைப் ஸ்கிரிப்ட் வந்து நீங்க எல்லாத்துலயுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதை நீங்க கத்துக்கணும்ன்றது வந்து ரொம்பவே ஒரு பேசிக்கான விஷயம். ஏன்னா எப்பவுமே எல்லா இடத்துலயுமே போனீங்கனாலே டைப் ஸ்கிரிப்ட் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து லூஸ்லி கப்பிள்டு லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா என்னால ஒரு வேரியபிளை வந்துட்டு மாத்தி எழுதி அதெல்லாம் வந்து பண்ணிக்க முடியும். பட் இதே டைப் ஸ்கிரிப்ட்லனா நான் ஒரு நம்பர்னு சொல்லி டிஃபைன் பண்ணிட்டேன்னா என்னால அந்த இடத்துல நம்பர் மட்டும் தான் கொடுக்க முடியும். அந்த இடத்துல என்னால ஸ்ட்ரிங் வந்து கொடுக்க முடியாது. நம்ம டைப் ஸ்கிரிப்ட் சீரிஸும் வந்து சீக்கிரமா வந்து அதை அப்லோட் பண்ணுவோம். ஸோ டெய்ல்விண்ட் சிஎஸ்எஸ் வந்து நீங்க நார்மலா வந்து ஸ்டைலுக்கு எழுதிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக நம்ம ஸ்டைலு இதெல்லாம் வந்து ஒரு ஷார்ட் ஒரு யூட்டிலிட்டி கிளாஸஸ்னு சொல்லி சொல்லுவாங்க. யூட்டிலிட்டி கிளாஸஸ்னா என்னன்னா ஹைட் ஆஃப் 200 px அப்படின்னு போறதுக்கு பதிலாக H42, H24 இந்த மாதிரி வந்து ஷார்ட் ஃபார்ம்ல வந்து நம்ம போட்டுக்கலாம். இது வந்து ஹைட்டுக்கு மட்டும்தான் கிடையாது, எல்லாத்துக்குமே இருக்கும். ஸோ டெய்ல்விண்ட் சிஎஸ்எஸ்ஸையும் நம்ம வந்து என்ன அதுல வச்சு ஒரு ப்ராஜெக்டும் வந்து நம்ம பண்ணி பார்த்தலாம். ஸோ நெக்ஸ்ட் டேஸும் வந்து நம்மளோட சீரீஸ்ல வந்து இருக்கு. ஸோ நான் அதை எப்போ அப்லோட் பண்ணுவேன்னு தெரியல. ஸோ மேபி வந்து டைப் ஸ்கிரிப்ட் போட்டதுக்கு அப்புறம் வந்து நான் அதை சீக்கிரமா அப்லோட் பண்றதுக்கு பாக்குறேன். ஸோ MVVN சொல்லிட்டு இருக்கு. ஸோ அதே மாதிரி PERன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம MERN பார்த்தோம். MVVN, PERN. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு டவுட் வரலாம். அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா MongoDB, Express, Vue, Node.js. ஸோ இதே மாதிரி PERNனும் பாத்தீங்க அப்படின்னா Postgres SQL. நான் சொன்னேன்ல Postgres SQLமே நீங்க வந்து போலாம். ஸோ எக்ஸ்பிரஸ், ரியாக்ட், நோட். ஸோ இதுலயுமே வந்து
நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. நீங்க இதுல வந்து என்னோட சஜஷன் என்ன அப்படின்னா, ஒண்ணு MERN போலாம், இல்லைன்னா PERN போலாம். PERN போலாம், இல்லைன்னா MERN போலாம். ஸோ இதுதான் வந்து என்னோட சஜஷனா இருக்கும். ஸோ கிளவுட் நேட்டிவ் சொல்யூஷன்ஸ் இப்போ வந்து AWS, லாம்டா இந்த மாதிரி வந்து அஜூர், ஸோ இதெல்லாம் ஸோ AWS, லாம்டா எல்லாம் ஒன்று தான். ஓகே. ஸோ AWS அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அஜூர்ல வந்து இருக்கு. அப்புறம் வந்து கூகுள் கிளவுட் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பிரஸ் ஜேஎஸ் அந்த சர்வரை மேனேஜ் பண்றதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து நீங்க டெப்ளாய் பண்றதுக்கும் வந்து கத்துக்கணும். ஸோ அதுல வந்து ஈஸியா ஃப்ரீயா வந்து எதுல பண்ணிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெட்லிஃபைல வந்து உங்களோட ஃப்ரண்ட் எண்டை வந்து ஈஸியா வந்து டிப்ளாய் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாமே வந்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்பவே அவசியம். ஸோ இண்டஸ்ட்ரி ட்ரெண்ட் வந்து எப்படி வந்து MERN ஸ்டாக் வந்து இம்பாக்ட் பண்ணுது அப்படின்றத பார்த்துலாம். ஸோ ஏஐ அண்ட் மிஷின் லேர்னிங் உங்களுக்கு சொல்லவே தேவையில்ல. எந்த ஆட் இப்போ இந்த யூடியூப் ஆடு கூட மேபி வரலாம். பட் என்னோட ஆட் எல்லாத்துக்குமே வந்து வரும். ஸோ ஏஐ உங்களுக்கு தெரியுமா? இது தெரியலன்னா வந்துட்டு 2024ல நீங்க இருக்கிறதே இது பிபிடி போட ஏஐ தெரியுமா? இது பண்ண ஏஐ தெரியுமா? ஸோ ஏஐ வந்து எல்லா இடத்துலயுமே வந்து இருக்கு. ஸோ அப்படி நீங்க போறீங்க அப்படின்னா, ஏஐ ஸ்டாக் போறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஜாவா ஸ்கிரிப்ட்ன்றது இந்த MERN ஸ்டாக்குங்கிறதே வந்து ஒரு பெரிய இதுவா வந்து இருக்காது. எப்படி அப்படின்னா அங்க வந்து பைத்தானு இதுதான் பைத்தான் தான் ரொம்ப 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 ஏஐக்கு போனீங்க அப்படின்னாலே ஒரு பைத்தான் தெரிஞ்சா பைத்தான் டெவலப்பரா இருந்தீங்கன்னா அதுல வந்து அட்வான்ஸ்டா போக போக உங்களுக்கு வந்து ஏஐ டெவலப்பரா வந்து தெரியும். அதே மாதிரி மைக்ரோ சர்வீசஸ் ஆர்கிடெக்சர். ஸோ இந்த மைக்ரோ சர்வீசஸ் ஆர்கிடெக்சர்னா என்னன்றது வந்து இப்போ கொஞ்சம் வந்து அது டீடைல்டா பேசினா அது வந்து இந்த வீடியோக்கான இதுவா இருக்காது. ஸோ நான் மைக்ரோ சர்வீசஸ் ஆர்கிடெக்சர்னா என்னன்றதை நான் ஒரு தனி இதுவா வந்து ஒரு வீடியோவா போடுறேன். ஸோ லோ கோட் நோ கோட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இதையுமே வந்து நீங்க நிறைய இடத்துல வந்து கேட்டிருக்கலாம். ஸோ லோ கோட் நோ கோடுன்னு சொல்லிட்டு இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கோடே பண்ண வேணாம். ஸோ நான் அங்கங்கேருந்து எடுத்து எடுத்து போட்டு நம்மளால வந்து பண்ண முடியும். பட் ஒரு ஃபுல் ஸ்டாக்கா வந்து என்னால ஐ மீன் ஒரு ஃபீச்சர் வந்து ஆட் பண்றது மேபி ஸ்கேல் பண்ணணும்லாம் நம்ம சொன்னோம்ல, அதெல்லாம் வந்து பண்றதுன்றது இன்னுமே வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டா தான் இருக்கு. ஸோ நீங்க ஜஸ்ட் வந்து கூகுள்ல போய் bubble.io அப்படின்னு போட்டீங்கனாலே தெரியும். அதெல்லாம் வந்து ஒரு பாப்புலரான ஒரு டூல். ஸோ ஜஸ்ட் வந்து ஒரு ட்ரை மட்டும் பண்ணி பாருங்க. அதுல என்ன இருக்கு என்ன ஏதுன்றது. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டெவலப்பருக்குன்னு ஒரு சென்டிமெண்ட் வந்து இருக்கும். எனக்கெல்லாம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான்லாம் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட்லேருந்து தான் வந்தேன். ஸோ எனக்கு வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் விட்டுட்டு இப்போ அதே மாதிரி வந்து எனக்கு ஜாவா வந்து கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு சுத்தமா அது பிடிக்கவே பிடிக்காது. அதில் நான் வேலையும் செய்ய மாட்டேன். ஸோ இந்த மாதிரி ஒரு டெவலப்பருக்குன்னு ஒரு சென்டிமெண்ட் இருக்கும். ஸோ அதுல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து MERN வந்து எப்பவுமே வந்து ஒரு டெவலப்பருக்கு வந்து ஒரு எப்படி சொல்றது அப்படின்னா ஒரு சென்டிமெண்டா இருக்கும். சென்டிமெண்ட்ன்றதை தாண்டி அதை வந்து ப்ராக்டிக்கலா சொல்லணும் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, என்னால வந்துட்டு ஈஸியா வந்து ஒரு லாங்குவேஜ் ஜாவா ஸ்கிரிப்ட் கத்துக்கிட்டா என்னால ஃப்ரண்ட் எண்டும் பண்ண முடியும், பேக் எண்டும் பண்ண முடியும். என்னால ஒரு ஃபுல் ஸ்டாக்கா வந்து ஈஸியா வந்து ஆகிட முடியும். ஸோ நான் இதுக்கு தனியா ஒரு லாங்குவேஜ் கத்துக்கணுன்றது தேவையில்ல, இதுக்கு தனியா ஒரு லாங்குவேஜ் கத்துக்கணுங்கிறது தேவையில்ல. எனக்கு வந்து அதனால வந்து ஒரு 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 சென்டிமெண்ட் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ வந்து இதே தான் நான் இந்த பாயிண்ட்லயும் வந்து சொல்லியிருக்கேன். மல்டிபிள் லாங்குவேஜ் வந்து கத்துக்கிறதுக்கு பதிலா ஒரே லாங்குவேஜ் கத்துக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து அது வந்து ஈஸியா வந்து இருக்கும். ஸோ நமக்குமே இப்போ இது வந்து எப்படின்னு வச்சுக்கோங்களேன், நீங்க வேற லாங்குவேஜ் வந்து கத்துக்க வேணாம், ஜாவா ஸ்கிரிப்ட் தான் பெஸ்ட் அப்படின்றதுக்கான கிடையாது. ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட்ல இந்த அட்வான்டேஜஸ்லாம் இருக்கு. மற்ற லாங்குவேஜஸ்ல இதை கம்பேர் பண்ணும்போது அவ்வளோ அட்வான்டேஜஸ் கிடையாது. ஸோ நீங்க ஒரு ஒரு ஜாபா இப்போ மற்ற லாங்குவேஜஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ண வேணாம்னு சொல்லலை. மேபி எனக்கு வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் பிடிச்சிருக்கலாம், உங்களுக்கு வந்து ஜாவா பிடிக்கலாம். ஸோ என்ன லாங்குவேஜ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதுல நீங்க வந்து எப்படிலாம் வந்து ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்றதான் பார்க்கணும். ஆனா இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா, MERN ஸ்டாக் வந்து அழிஞ்சிருமா அழியாதா அப்படின்றதுக்கு போது ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து பேசிக்கா ஒரு ஸ்ட்ராங்கான இதுல இருக்கிறதுனால வாய்ப்பே இல்லை அப்படின்றதுக்காக தான். ஸோ இப்போ வந்து கன்க்ளூஷனுக்கு வந்துடலாம். ஸோ இது வந்து அழியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து அழியவே அழியாது. ஸோ இதுக்கு ஆல்டர்னேட்டிவா ஏதாச்சும் வரலாம். இப்போ நம்ம வந்து சொல்றோம்ல, ரியாக்ட் வந்து அழிஞ்சிருச்சு, நெக்ஸ்ட் ஜேஎஸ் தான் சொல்லுவாங்க. ஆனா எந்த கம்பெனியாவது நெக்ஸ்ட் ஜேஎஸை வந்து ஹையர் பண்றாங்க அப்படின்னு ஹையர் பண்ணுவாங்க. எப்படி அப்படின்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நெக்ஸ்ட் ஜேஎஸ் வந்து ஏன் வந்து நிறைய கம்பெனிஸ் சூஸ் பண்ண மாட்டாங்க, ரியாக்டை தான் வந்து எடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நெக்ஸ்ட் ஜேஎஸ் உங்களுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான். இப்போ நான் வந்து நெக்ஸ்ட் ஜேஎஸ்ல வந்து ஒரு வெர்ஷன் 9 இருந்துச்சு, இப்போ வந்து 15 வரைக்கும் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ 9ல பண்ண கோட நான் இப்போ 15ல யூஸ் பண்ண முடியுமானா யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா நான் 15ல மொத்த ஸ்ட்ரக்சருமே மாறி இருக்கும். இப்போ நான் வந்து அதுல இருந்து அது வந்து இன்னும் ஸ்டேபிள் ஆகல. பட் ஆனா அதுல நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. ஸோ அது எல்லாமே வந்து நெக்ஸ்ட் டேஸ் வந்து ஒரு ஒரு அட்வான்டேஜ்னு சொல்லலாம். பட் ஆனா அது ஒரு ஸ்டேபிளான வெர்ஷனா இருக்காது. ஸோ ஒவ்வொரு இதுக்கும் மாறிட்டே வரும். பட் ரியாக்ட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டேபிளான இதுல இருக்கும். ஸோ இதே மாதிரி தான் மற்ற லாங்குவேஜஸ்க்கும் புதுசா என்ன லாங்குவேஜஸ் வேணா வரலாங்க. புதுசா ஒரு டெனோஜேஸ் வரலாம், அந்த கோ வரலாம், இந்த மாதிரி வந்து நிறைய வந்துட்டே இருக்கலாம். பட் என்ன ஆகும் அப்படின்னா அதோட ஒரு ஸ்டேபிள் வெர்ஷன் வந்து இருக்காது. அதே மாதிரி ஒரு கம்யூனிட்டி சப்போர்ட்ன்றது ரொம்ப முக்கியம். இது ரெண்டுமே எதுக்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த MERN ஸ்டாக்கு வந்து இருக்கு. ஸோ இது வந்து நிறைய இடத்துல வந்து யூஸும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது அழியவும் அழியாது.
ஸோ இதுதான் வந்து என்னோட தாட் இந்த MERN ஸ்டாக்ல. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் தாட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க அதை வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. என்ன தாட் இருக்கு, என்ன இதுன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி 2025லயும் சரி, இல்ல 2025க்கு அப்புறமும் சரி, என்ன லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு வந்து சஸ்டெயின் ஆயிட்டே இருக்கும், இந்த லாங்குவேஜ் அழியவே அழியாது அப்படின்னு எந்த லாங்குவேஜை சொல்றீங்க அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.